ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு திங்க் பண்ணிங்களா? இன்றைக்கி நான் என்னோடய 500வது வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் முழுக்க உங்களோட சப்போர்ட்டு தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் wonderful support to me and thank you. It's not a big word in front of your support. அது என்னால் வேல்யூ பண்ண முடியுது. அண்ட் இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த முட்டை பிரியாணிக்கும் இன்றைக்கி செலிப்ரேஷனுக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னோடய யூடியூப் ஜேர்னியை நான் சிம்பிளாக உங்களோட ஷார்ட்டாக ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2019 ஜான்வரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே நமக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது உங்களோட சப்போர்ட்னால. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ண முட்டை பிரியாணி வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ஒரு சூப்பரான வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் ஆன பயணம் தான் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணியை நம்ம 500th வீடியோவுக்கும் இந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் விட யூடியூப் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாலே இந்த முட்டை பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வரும். முட்டை பிரியாணி நிறைய வகையில் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே நான் செய்கிற முட்டை பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைமும் ஒரு சின்ன வித்தியாசங்களை வச்சு நான் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சன் 500th வீடியோ செலிப்ரேஷனில் உங்களுக்காக ஒரு சின்ன ட்விஸ்ட் யூஸ் பண்ணி நான் அருமையான ஒரு முட்டை பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வரவேற்பு கொடுத்த அந்த முட்டை பிரியாணியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அது ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம தம் போட்டு பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம், இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பிரியாணி நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆளாக்கு, அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் 1/4 கிலோ வரும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு 2-3 டைம் கழிஞ்சு கீழே ஊற்றிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் இந்த அரிசி ஊற வச்சுக்கலாம். 25 நிமிஷம் ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அரிசியை தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி தம் போட போகிறோம். அதுக்காக ஆயில் போட்டுக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் கொஞ்சம் நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இது நல்லா அந்த பொரிஞ்சு பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் ஆனியன் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கீ ரைஸுக்கெல்லாம் மேலே டாப்பிங்க்கு போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரௌன் ஆனியன் வந்து அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. ரொம்ப கரிஞ்சும் போயிடக்கூடாது, அப்போ கசப்பு தன்மை ஆகிடும். கரெக்டாக பார்த்து அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா ஆயிலெலாம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா முருகலாக வந்துடும். அடுத்ததாக நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கிறேன். இதில் ஆயிலெலாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, வரக்கொத்தமல்லி, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பிரியாணிக்கு அளவாக தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் பல்காக கூட இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். எல்லா பிரியாணிக்குமே அருமையாக இருக்கும். இப்போது கசகசா நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெடித்து அதிலிருந்து ஒரு வாசம் வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் முட்டையை நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சுத்தமாக சிம் பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது. காயறதுக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் மட்டும் சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பொடியெல்லாம் போடும்போது உடனே கரிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணியே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை 4 முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வேக வச்சு அதில் நல்லா ஸ்ப்ளிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். போட்டுட்டு இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலா பொடியெல்லாம் அந்த முட்டையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை அப்படியே பண்ணுறதை விட இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது
இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் பிரியாணியில். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ரொம்ப நேரமும் நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணக்கூடாது, முட்டை வந்து ஹார்டாகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ ஓரமாக வச்சுட்டு பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ப்ரௌன் ஆனியன் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கலாம், பட் ஆயில் போதுமானதாக இருக்குது. இப்போ இதில் வந்து நல்ல ஒரு 10 போல் முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது பிரியாணி சூப்பராக இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்து வெளியே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது கூட பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு கூட பிரியாணி பண்ணுவாங்க. அது இடையில நல்லா கடிப்படும் போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த குண்டா சில்வர் எடுங்க. இப்போது இந்த நெய்யிலேருந்து நம்ம இந்த முந்திரியை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக என்னென்ன போட்டு தாளிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பிரியாணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் அனாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் ஜாதிக்காய் இருந்தது அப்படின்னா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சாதி பத்திரியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு வதக்குனீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சின்ன வெங்காய பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு சுத்துட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதே வெங்காயத்தோடு சேர்த்து இது ரெண்டுமே நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் கீறி போட்டுக்கிறேன். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வாசனை சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் தக்காளி, நான் நாட்டு தக்காளி வந்து சின்ன பழமாக 2 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து 1 பழம் போடுறீங்கன்னா பெரிய பழமாக போட்டுக்கோங்க. அதை சும்மா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த பிரியாணி மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். இதுலேயே நம்ம வந்து மல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால் வந்து செப்பரேட்டாக மல்லித்தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பிரியாணி உங்களுக்கு கலராக வேணுன்னா மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பவுட்ரு போட்டோடனே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல் புதினா தலை சேர்த்துக்கிறேன். புதினா அதிகமாக சேர்த்துறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது. ரொம்ப ஆயில் அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணியும் 1/2 கப் வந்து தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப கெட்டியானது கிடையாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் சேர்த்துருக்குறேன். அப்போ 1 கப் தண்ணி ப்ளஸ் 1/2 கப் தேங்காய் பால் மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 கப் ஆகிடுச்சு. இது லேசாக கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும்.
இப்போ நல்லா லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து அந்த ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியும் அரிசியும் நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டைகளை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. எப்பயுமே தம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அடுத்ததான் எப்படி நம்ம வந்து தம் போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. தம் போடுறதுக்கு முதல்ல ஒரு பழைய தோசை டவா இருந்தது அப்படின்னா இரும்பு கல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் சூடு பண்ண போகிறேன். இப்போ அடுப்பு ஆனில் தான் இருக்குது. அதே மாதிரி கல்லை வச்சதுக்கப்புறம் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபாயில் மேலே போட்டு மூடுற ஸ்டீம் வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூடி போட்டுட்டு நல்லா டைட்டாக இதை மூடி மேலே ஒரு வெயிட்டான கல் வச்சிட போகிறேன். வச்சுட்டு இந்த அடுப்பை வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். டோட்டலாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பிரியாணியை பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 27 நிமிஷம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பிரியாணி அப்படின்ட்டு. நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே குச்சி குச்சியாக நிற்கிது. அருமையாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட குலையாமல் நம்மளோட பர்ஃபெக்டான இந்த எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் தூவிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் தூவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இது தயிர் பச்சடியோட ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே நீங்கள் நட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு வாய் சாதம் அந்த ஒரு வாயிலேயே அந்த முந்திரியெல்லாம் வரும்போது அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூட கொஞ்சம் மல்லி இலையும் தூவிடலாம் நம்ம. ஸோ இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான இந்த முட்டை பிரியாணியை இதே அளவுகளோடு அங்கே வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் மறுபடியும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கும் அண்ட் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. இது என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். உங்களுக்கான ரெசிபிஸ், உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இன்னொரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.